இந்த பசலங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கணும். அவள் தான் இப்போ எங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கணும். அவள் தான் வீட்டுக்கு வேற போய் நம்ம எடுக்கிறதுக்காக வாங்க என்னென்ன பொருள் சொன்னோன்னு சொல்லி ஒன்றுண்டா பார்ப்போம். இந்த மரவள்ளி பொரியல் வந்து 3 கிலோ சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி சீவி பொறிச்சு வச்சுருக்கிறேன். இந்தியாவில் வந்து 5 கிலோ கறித்தூள் சொல்லியிருக்கணும். 3 கிலோ மிக்சர் சொல்லியிருக்கணும். மற்ற இது வந்து கோப்பித்தூள், இறைச்சி சிறக்கு. மற்ற இந்தியாவில் வந்து பெனங்கட் வந்து 1 கிலோ, மற்ற மோர் மிளகாய் வந்து 2 கிலோ இவ்வளவு சொல்லியிருக்கணும். அதோட வந்து எள்ளுப்பா வந்து இனிமேல் தான் இடிக்க போகிறேன். டைம் இல்லாதால இதில் வைக்க இல்லை. ஓகே, இதேமாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ. ஆக்கள் இப்போ அவசரமாக எடுக்க வர போயிடும். அதுக்குள்ள நான் எள்ளுப்பா இடிக்க வேணும். அதுக்குள்ள நாங்கள் வந்தால் இந்த கட்டிங் செய்யலாதால் நான் இந்த கட்டிங்கை செய்திருக்கிறேன். ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம். பார்த்தீங்களா, எங்களை சுவரத்தம்பு எல்லாம் கொஞ்சம் பூத்துருக்குது. அதோட நல்ல மழை மப்பாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் உருளைக்கிழங்கை வச்சு நல்ல ஒரு மொறுப்பான வடை தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நல்ல அந்த என்னென்னு சொல்கிற ஒரு டீயோ பிளேண்டியோ ஒரு பின்னேறி டைம்லேயோ இதை வச்சு ஒரு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ. இது வந்து இனியிலேன்ற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன பொருள் சேர்க்க போகிறேன்னு எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். உருளைக்கிழங்கு 4 எடுத்துருக்கிறேன். பம்பா வெங்காயம் வந்து 4 எடுத்துருக்கிறேன். இது உருளைக்கிழங்கு அந்த சைஸ்லேயே பம்பா வெங்காயம் 4 எடுத்துக்கொள்ளுங்க, அதுதான் சரியான அளவு. அதோட வந்து வெட்டுத்தூள் எடுத்துருக்கிறேன். மற்ற இங்கால பெருஞ்சீரகம், மற்ற உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கருவேப்பமில்லை. இது மிளகு சீரகம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன், அந்த தூள் செய்து வச்சுருக்கிறேன். மற்ற இது வந்து ரஸ்க்கு தூள் எடுத்துருக்கிறேன். மற்ற தேங்காய் எண்ணெய். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் முதல்ல இப்படி ஒரு பேசினில் வந்து ஒரு தண்ணி எடுத்து வச்சுருங்கோ. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கை நாங்கள் சீவி எடுப்போம். இது வந்து பச்சையாக தான் நாங்கள் இந்த கேரட் ரஞ்சிற கட்டரில் வந்து சீவி எடுக்க போகிறோம். அதனால் இந்த முதல்ல நாங்கள் இந்த தோலை வந்து சீவி எடுத்துட்டு எல்லோடைய கழுவி எடுக்கணும். பாருங்க, அதே மாதிரியே இப்படியே தோலை சீவணும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால வெங்காயத்தை உரிச்சு கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் கழுவி எடுப்போம். மண்ணண்டா 2-3 தண்ணியில் கழுவி எடுங்கோ. நான் ஏற்கனவே முதல் உருளைக்கிழங்கு எல்லாம் கழுவி தான் எடுத்தேன். நான் முதல்ல நாங்கள் வெங்காயத்தை வெட்டி எடுப்போம். வெங்காயம் வந்து இப்படி வெட்டிட்டு இந்த நடுவில் இருக்கிற தண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன வெட்டி எடுக்கும். இப்படி நீட்டாக சின்ன வெட்டி எடுப்போம். நீங்கள் கட்டிங் பிள்ளைகளை கூட வச்சு வெட்டி எடுத்து கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் வெங்காயம் எல்லாம் பாருங்க நல்ல வடிவாக சின்னனா வெட்டி எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உருளைக்கிழங்கு சீவி எடுக்கணும். உருளைக்கிழங்கு சீவிறதுக்கு இப்படி ஒரு கட்டர் எடுத்துருக்கிறேன்.
இதில் வந்து பெரிய பக்கமும் இருக்குது, சின்ன பக்கமும் இருக்குது. நாங்கள் வந்து பெரிய பக்கத்தால் சீவி எடுப்போம். சின்ன பக்கத்தால் சீவினா அப்படியே குமஞ்சு கொண்டு வந்துடும். அதனால் பெரிய பக்கத்தால் சீவி எடுப்போம். பாருங்க இந்த மாதிரி. பார்த்தீங்களா சீவலை இந்த மாதிரி சீவி எடுப்போம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் சீவி எடுத்துட்டோம். பாருங்கோ கிடக்க கலர் மாறிக்கொண்டு வரும். பாருங்கோ இனிமேல் வந்து நாங்கள் இதை வந்து சேர்ப்போம். அந்த வெங்காயங்கள் அது எல்லாம் போட்டு நாங்கள் குழைச்செடுக்க வேணும். வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா கலரும் மாறிக்கொண்டு போகுது. அந்த கிரேப்பரால் சுரண்டினா அப்படித்தான் கலர்கள் மாறும். அதோட உருளைக்கிழங்கின்ற தன்மையும் அப்படித்தான். இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்ப்போம். இதோட வெங்காயத்தை இப்படி கையால் உருத்தி சேருங்கோ. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை மேலே போட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவு பெருஞ்சீரகம், அதோட வந்து கட்டத்தூள் வந்து தேவையான அளவு போடுவோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். மிளகு சீரகத்தூள் போடுவோம். அதோட வந்து ரஸ்க்கு தூள் வந்து உங்களோட தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து மொறு வர்றதுக்காக ரஸ்க்கு தூள் போடுறேன். இப்படி பிணைஞ்சு குழைச்சி கொள்ளுவோம். ரஸ்க்கு தூளங்களுக்கு காணாது, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளுவோம். பாருங்க இப்படி பிணைஞ்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற நீர், உருளைக்கிழங்குல இருக்கிற நீர் எல்லாம் இப்படியே பிணைஞ்சு கொண்டு வரைக்குள்ளே எங்களுக்கு வந்து ஈரம் இப்படி நாங்கள் குழைச்சி கொண்டு கேட்கல இப்படி பதமாக வரைய இல்லைன்னு சொன்னால் திருப்பவும் நாங்கள் ரஸ்க்கு தூளை தான் போட போகிறோம். அளவாக போட்டு நீங்கள் குழைச்சி கொள்ளலாம். என்ன சொன்னால் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் அந்த வடை சேப்பில் வந்து எங்களுக்கு அந்த ஒட்டாது. அதனால் இந்த இருக்கிற ஈரத்துலேயும் இந்த ரஸ்க்கு தூள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி கொண்டு வரைக்குள்ளே எங்களுக்கு இந்த வடை பிடிக்க நல்லா சுவமாக இருக்கும். பார்த்தீங்களோ நீங்கள் நினைக்காதங்க அந்த வெங்காயம் எல்லாமே இந்த எண்ணெயில் கரையும்னு சொல்லி கண்டிப்பாக கரையாது. இந்த ரஸ்க்கு தூள் வந்து விடாது கரைகிறதுக்கு. அதே மாதிரி நல்ல பதமாக மொறுண்டு வடை வரும். நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்து கொள்வீங்க. இன்னும் கொஞ்சம் போட போகிறேன். அது கூட போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு அந்த பதம் பிழைச்சி போடும். பாருங்க நல்ல பதமாக வந்துட்டு இப்படி பிணைஞ்சு கொண்டு இருந்தால் நல்ல பதமாக வரும். பார்த்தீங்களா இந்த இப்படி பிடிச்சா இப்படி பதமாக வரணும். எங்களுக்கு இந்த பதம் காணும். பார்த்தீங்களோ இந்த பதம் எங்களுக்கு ரெடி. சில பேர் வந்து அந்த உருளைக்கிழங்குல எல்லாம் அந்த இந்த ஈரப்பதத்தை எல்லாம் புளிஞ்சு எடுப்பினோம். அந்த தண்ணியை வந்து புளிஞ்சு எடுப்பினோம். அப்படி புளிஞ்சு எடுக்கக்கூடாது. புளிஞ்சு எடுத்தால் இப்போ வந்து இப்படி எல்லாம் குழைச்சி எடுக்க மாட்டீங்களா. அதனால் இந்த பதத்தில் பிணைஞ்சு எடுத்தாச்சுது. இப்போ வந்து நம்ம நாங்கள் பொரிச்சு எடுப்போம். பார்த்தீங்களா நல்ல பதமாக வந்துட்டுது. உப்பு காணான்னு சொன்னால் நீங்கள் இந்த பருவத்திலேயே வச்சு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உப்பு கட்டத்தூள் எல்லாம் இந்த பருவத்திலேயே வச்சு நீங்கள் காணான்னு சொல்ல போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சு கொள்ளுவோம். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். அளவாக விட்டுக்கொள்ளுவோம். வெண்ணெய் வந்து நல்ல வடிவாக கொதித்து நல்ல சூடாகி கொண்டு வரட்டுக்கு நாங்கள் வடியை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு இஞ்சால் வந்து ஒரு டிஷ்ஷில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுக்கொள்ளுங்கோ. அதை வந்து இப்படியே ஒரு பாலையில் எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்படி எண்ணெயை கொஞ்சமாக பூசிட்டு கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்குமான்னு சொல்லலாம், வெங்காயமான்னு சொல்லலாம், அது உங்களோட விருப்பம். கொஞ்சமாக எடுத்துட்டு
இப்படியே இதில் வச்சு தட்டிக்கொள்ளுவோம். இந்த மாதிரி வடிவாக வட்டமாக தட்டிக்கொள்ளுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தப்பிட்டு அங்கே இப்போ எண்ணெயில் போட்டுக்கொள்ளுவோம். எண்ணெயை வந்து நல்லா ஹீட்டாக வைக்காதீங்கோ. இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே அளவு வந்து திருப்ப நாங்கள் எடுத்து அதே மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கொள்வோம். இப்படியே உள்ளங்கையை வச்சு ஒரு அமர்த்தலாம். இந்த மாதிரி நாங்கள் இப்படியே திருப்பி விடுவோம். பாருங்க நல்ல வடிவாக கிளறாக வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி விரைகளை நீங்கள் கருகாமல் நல்ல முறுமுறுண்டு வரை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பாருங்க. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி வடையை பாருங்கோ. எண்ணெயே இழுக்காமலுக்கு உருளைக்கிழங்கு வடை சுட்டாச்சு. பார்த்தீங்களே இதே மாதிரியே மிச்சத்தை நாங்கள் டக்குன்னு சுட்டெடுப்போம். இந்த மாதிரி வச்சுட்டு வளமையாக எப்படி காட்டினாலும் அந்த மாதிரி ஒரு அமர்த்தல் இப்படி அமர்த்திட்டு எண்ணெயில் போடுவோம். நம்ம வந்து நாங்கள் எல்லா வடையுமே சுட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். வாங்கோ வடையெல்லாம் சுட்டாச்சு. எப்படி இருக்கான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். ஒன்று எடுத்து பிச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா நல்ல முருண்டு இந்த இப்படி வெங்காயம் எல்லாம் நல்ல இழுவடைக்க நல்ல ஒரு இதமாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்காண்டு எப்படி இருக்கும். வந்திருக்கோம் நாங்கள் சாப்பிடு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. நல்ல முருண்டு இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சத்தான சாப்பாடுன்னு சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மிச்சம் இந்த வடை சுடுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்கோ. அதோட நல்ல வெங்காயம் ரொம்ப போட்டு செய்யக்கலாம். அது ஒரு இன்னொரு சுவை ஒன்று தருது. இதோட வந்து ஒரு டீயோ பிளேஞ்சியோ வச்சு சாப்பிடக்கலாம் நல்லா இருக்கும். எண்ணெயெல்லாம் இழுக்கவே இல்லை. இழுக்க இல்லைன்னு சொல்லி அந்த வடை வந்து குடிச்சு வச்சுருக்கோம்னு சொல்கிறேன். அப்படியெல்லாம் குடிக்கிற நல்ல ஒரு இதாக வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இன்னும் எடுத்து பிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா அந்த வெங்காயம் எல்லாம் எப்படி தெரியுது அந்த தும்பா சூப்பராக இருக்குது. ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். அதோட இங்கே வேறு ஊர் எல்லாம் மடக்கி விட்டுக்கிறாங்க. சூப்பர். ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒருவளே இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.